அமுக்கரா, முருங்கை விதை, அந்த தண்ணீர் விட்டான், இது மாதிரியான மூலிகைகள். அது இல்லாமல் பாத்தீங்கன்னா சில பச்சிலை மூலிகைகள் இதுல நாம சேர்த்துறோம். அந்த பச்சிலை மூலிகைகளோட சாறுகளை வந்து இடிச்சு நாம இதுல சேர்த்துறோம். அப்படி சேர்த்து காய்ச்சக்கூடியது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெரிகோஸ் வெயின் ஆயில். ஆமா, இந்த ஆயில கண்டிப்பா காலையில சாயந்தரம் 2 நேரமும் தடவணும். இதை தடவுறதுக்கு உணவு முறை பத்தியும் கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலையில ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, உணவுக்கு பின்னாடி. முழுசாவே ரத்த ஓட்டம் இல்லாம கால் கருத்து போயிருக்கு, அதிகப்படியா அதுல தண்ணீர் மாதிரி சீல் ரத்த மாதிரி ஆன புண்களோட ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஆயில் கூட சேர்ந்து இந்த மாத்திரையை சேர்த்து எடுத்துக்கணும். உணவுக்கு பின்னாடி தண்ணியில சாப்பிட்டாங்கனாலே போதும். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்மா. ஐயா, அந்த வெரிகோஸ் வெயின்னால பாதிக்கப்பட்டவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிக்க முடியல, உட்கார முடியல, இதுக்கு வேற தீர்வே இல்லையாங்கிற மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஐயா, ஃபர்ஸ்ட் எதனால வருது, அப்படி வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான தீர்வு இருக்கு அப்படிங்கறத முழுக்க இந்த காணொலியில சொல்லுங்க. நிச்சயமா சொல்லலாம். முதல்ல இது யாருக்கு வருது அப்படின்னா அதிக நேரம் நிக்கிறவங்களுக்கு. ஆமா, முக்கியமா டீ மாஸ்டர் நின்றுட்டே இருப்பாரு, அல்லது துணி கடையில வேலை செய்யறீங்க, அல்லது இந்த செக்யூரிட்டி வேலை பாக்குறீங்க, இது மாதிரி முக்கியமா டீச்சர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போதே அந்த பச்சை நரம்புன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் அந்த சிலந்தி வளைய ஆரம்பிக்கும் போதே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சிலர் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நரம்பு முடிச்சுக்கள் ரொம்ப தடிமனாகி அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கள் பெருசாயிரும். அது ஏன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு நல்ல ரத்தங்கள் வந்து உடல்ல வந்து எல்லா பாகங்களுக்கும் போகுது. போயிட்டு இப்ப பாதத்துக்கு போகுதுன்னா பாதத்துல இருந்து மீண்டும் வந்து மேல் நோக்கி அந்த உயிர்ப்பு சக்தியை தாண்டி மேல வரணும். அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வால்வ்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த சிரைகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த சிரைகள் சப்போர்ட் பண்ணாத போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த கழிவு ரத்தங்கள் தேங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த தேங்க ஆரம்பிக்கும் போது குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த நரம்புகள் தடிக்க ஆரம்பிக்கும். அந்த தடிப்பு முடியாத பட்சத்துல வெடிச்சு அதுல இருந்து பிளட் ப்ளீட் ஆகும். இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஆரம்ப ஸ்டேஜ்லயே இதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப உத்தமம். சரிங்க. இப்போ அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜ், இப்ப நான் நரம்பு தடிமன் மட்டும் சொன்ன பாத்தீங்களா, அது மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த தைலத்தை வந்து காலையில சாயந்தரம் 2 நேரமும் கீழே இருந்து மேல் நோக்கி தடவணும். இந்த தைலத்தை எடுத்துக்கணும். காலையில 2 நேரமும் குளிச்சிடணும். குளிச்ச பிறகு தேவையான அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி கீழிருந்து பாதத்தின் கீழிருந்து மேல் நோக்கி அந்த கெண்டக்கால் வரைக்கும் வந்து ஒரு 10-15 முறை வந்து நீவி விடலாம். அதிக அழுத்தம் தரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நரம்புகள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால வலி எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த தைலம் தேய்ச்ச பிறகு எனக்கு வலி அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மிதமான அழுத்தத்துல அவங்க வந்து அந்த மசாஜ் பண்ற மாதிரி மேல் நோக்கி நீவி விடணும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். சூப்பருங்க. ஆமா, அந்த நரம்பு தடிமனை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாதிப்புக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு மாசமோ 2 மாசமோ கூடுதலா அவங்க வந்து இந்த தைலத்தை எடுத்துக்கும் போது பூரணமா அவங்களுக்கு குணமாயிருவாங்க. சூப்பருங்க. அதே நாள்பட்ட நோயில பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. சிலருக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுன்னா கால் கருக்கும். ஆமாங்க, கால் கருக்கும். அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா கால் கருக்கம். அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலருக்கு அந்த புண்ணு ஆகும். புண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்களை கண்ணுலயே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து கொதன்னு புண்ணு வரதெல்லாம் நீர் வடிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கிறீங்க. ஆமா, அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாம காமிக்கக்கூடிய மூலிகைகள், அந்த மூலிகை எல்லாம் நாம இதுல சேர்த்து இருக்கோம். இதுல என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல இப்ப இந்த அடையாளத்துல காட்டக்கூடிய மூலிகைகளை ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன். இதுல ஜாதிக்காய், அமுக்கரா, முருங்கை விதை, அந்த தண்ணீர் விட்டான், இது மாதிரியான மூலிகைகள். அது இல்லாமல் பாத்தீங்கன்னா சில பச்சிலை மூலிகைகள் இதுல நாம சேர்த்துறோம். அந்த பச்சிலை மூலிகைகளோட சாறுகளை வந்து இடிச்சு நாம இதுல சேர்த்துறோம். அப்படி சேர்த்து காய்ச்சக்கூடியதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெரிகோஸ் வெயின் ஆயில். ஆமா, இந்த ஆயில கண்டிப்பா காலையில சாயந்தரம் 2 நேரமும் தடவணும். இதை தடவுறதுக்கு உணவு முறை பத்தியும் கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் ஐட்டம் சுத்தமா முட்டை கூட சாப்பிடக்கூடாது. இது மாதிரி சாப்பிடக்கூடாது. அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா சைவ உணவு சாப்பிட்றீங்க, நான் நான்வெஜ்லாம் சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். சைவ உணவு சாப்பிட்றீங்க, எண்ணெய் பதார்த்தம் பஜ்ஜி, போண்டா, பூரி, அப்பளம், இது மாதிரி எண்ணெயில பொரிச்ச ஆயில் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா எடுத்துக்கணும். கடுமையான பத்தியம் இருந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இது மாதிரி இருக்கணும். அப்போ நாள்பட்ட பாதிப்புல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த உள்ளுக்கு வந்து இந்த மாத்திரைகள் கொடுக்குறோம். மாத்திரை. ஆமா,
காலையில ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, உணவுக்கு பின்னாடி. முழுசாவே ரத்த ஓட்டம் இல்லாம கால் கருத்து போயிருக்கு, அதிகப்படியா அதுல தண்ணீர் மாதிரி சீல் ரத்த மாதிரி ஆன புண்களோட ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஆயில் கூட சேர்ந்து இந்த மாத்திரையும் சேர்த்து எடுத்துக்கணும். உணவுக்கு பின்னாடி தண்ணியில சாப்பிட்டாங்கனாலே போதும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஐயா, எளிமையா நார்மலா உங்களுக்கு இப்பதான் ஸ்டார்டிங் அப்படிங்கிறவங்களுக்கு ஆயில் வச்சிருக்கீங்க. ஆமா. அதிகப்படியா பாதிக்கப்பட்டு சிவியரா இருக்கு, ஆன்ஜியோ பண்ணி பாத்துட்டோம், இத்தனை சதவீதம் இருக்கு, இதுக்கு மேல ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் சொல்லிட்டீங்களா? ஆயில் பிளஸ் மாத்திரை ரெண்டும் சொல்லிருக்கீங்க. அருமங்கய்யா. இது மூலிகைகள் என்னென்ன கலந்துருக்குங்கிறதே சொல்லிருக்கீங்க. இந்த மூலிகைகள்லாம் வந்து எளிதில் கிடைக்கக்கூடியதாங்கய்யா இல்ல எப்படிங்கய்யா? இல்ல, இப்போ நமக்கு நம்ம கடைச்சரக்கு மூலிகைகள் எளிதில் கிடைக்கக்கூடியது. மற்ற மூலிகை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பச்சிலை சாறுகளை வந்து எல்லாம் நமக்கு வெளியில இருந்துதான் நம்ம ஆட்களை வச்சுதான் தருவிக்கிறோம். பக்க விளைவு இல்லாம 100% வந்து முழுக்க முழுக்க இயற்கையினால தயாரிக்கப்பட்ட மருந்துங்கய்யா. நிச்சயமா. சரிங்கய்யா. நேர்களே, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வெரிகோஸ் வெயினால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எழ முடியல, உட்கார முடியல, எந்த ஒரு வேலையும் நார்மலா எல்லாரும் போலயும் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கவலையே வேணாங்க. ஐயா எளிமையா ஒரு அற்புதமான மருந்து சொல்லியிருக்காரு. நீங்க இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல சிவியரா ஆபரேஷன் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துல இருந்தாலும் சரிங்க, கவலையா வேணாம். பிகினிங் ஸ்டேஜ் பிரச்சனை இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 30 நாள்ல சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஐயா சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் பண்ணி ஆகணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைக்கு தகுந்தாது போல் ஒரு மண்டலமோ 2 மண்டலமோ தொடர்ந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க பத்திய முறைகள் மிக மிக அவசியங்க. ஐயா சொன்ன மாதிரி பத்திய முறைகளை கடைபிடிங்க. பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க கீழே போற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஐயாவோட ஆலோசனைப்படியும் படித்த பட்டதாரி மருத்துவரோட ஆலோசனைப்படியும் மாத்திரையை எடுத்து நீங்களும் வெரிகோஸ் வெயின் பிரச்சனையிலே இருந்து முழுசா குணமடைஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம்.